பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 17வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது 10 குஷ்டரோகியை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 10 குஷ்டரோகியும் கர்த்தர்கிட்ட வராங்க, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க என்று சொல்லி. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் ஆசாரியர் இடத்துல காமிங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதே மாதிரி இவங்க போகிற வழியில இவங்களுக்கு சுகம் உண்டாகுது. ஆனா அதுல ரிட்டன் ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் தேவன் இடத்துல கர்த்தருக்கு நன்றி செலுத்துறாங்க. ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி எனக்குன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி ஆயிற்றுன்னு தான் சொல்லி கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவத்துல மாத்திரம் இல்லை, அநேக ஜனங்க கிறிஸ்தவங்கத்தை தவிர்த்து கூட அநேக ஜனங்க கூட தேவன் கிட்ட சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்க, நல்ல பலனுக்காக, வேலைக்காக, திருமண காரியத்துக்காக, இல்ல அநேக விதமான காரியங்களுக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம் இல்லைங்களா. ஆனா ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் கூட உங்க விசுவாசத்தின்படியே கர்த்தர் அற்புதத்தை செய்யறாரு. ஆனா இது எத்தனை பேர் தேவனுக்கு நீங்க நன்றி உள்ள இருதயமா இருக்கிறீங்க, அது யோசிக்க வேண்டும். கர்த்தர் எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சிருக்காரு. அங்க யாரோ ஒருத்தருக்கு அற்புதம் பண்ணல, 10 பேருக்கும் அற்புதம் செஞ்சாரு, எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. அதே போல நீங்க குடும்பத்தோட நீங்க ஜெபிச்சிருக்கலாம், இல்ல 2 பேர் கணவன் மனைவியா நீங்க ஜெபிச்சிருக்கலாம், எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. ஆனா நீங்க 2 பேரும் இல்லை நீங்கள் குடும்பமாக சேர்ந்து, இல்லை நீங்கள் சபையை சேர்ந்து ஜெபிச்ச காரியத்தில், கர்த்தர் அற்புதம் கொடுத்த காரியத்தில் நீங்கள் தேவனுக்கு நன்றியோடு இருந்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு நன்றி செலுத்திருக்கிறீங்களா? ஒருவேளை நன்றி செலுத்தலாம், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறாரு. நீங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ள இருதயமாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆகியால தெய்வ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா சுகத்தை கொடுத்தது மனிதன் அல்ல, மாத்திரம் அல்ல, மருந்து அல்ல, இல்ல உங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தது மனுஷன் அல்ல, பணம் அல்ல. உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவங்க விசுவாசத்தோடு வந்தாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நீங்களும் விசுவாசத்தோட வந்தீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்க இல்லைங்களா. ஆனா இதுல அந்த 9 பேர் போல நீங்க இருக்கிறீங்களா, இல்ல அந்த ஒருத்த நன்றி உள்ள மனுஷனா இருந்தா அது போல நீங்க இருக்கிறீங்களா? நீங்க யோசிங்க. இன்றைக்கு நன்றி உள்ள இருதயமா நம்ம இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புறாரு. நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய அற்புதங்களை கர்த்தர் செஞ்சிருக்காரு. எவ்வளோ பெரிய வியாதிகளை கர்த்தர் மாற்றிருக்காரு. கேன்சர் வியாதியை மாத்திருக்கிறாரு, பிரைன் டியூமரை கர்த்தர் மாத்திருக்கிறாரு. மறிக்கிறதுக்கு 24 மணி நேரம் கொடுத்து அவங்கள கூட கர்த்தர் உயிரோட மாத்திருக்கிறாரு. பைபிள்ல பார்க்கும்போது மரித்து போன ஸ்திரியை கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரு இல்லைங்களா. மரித்து போன வாலிப பிள்ளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரு. மரித்து போன 4 நாளான லாசருவை கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரு. எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையிலே செஞ்சிருக்கிறாரு. நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஒருவேளை அப்படி இல்லைனாக்கா இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. நல்லா ஜெபிங்க, கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி கர்த்தர் ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபைக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் கூட சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த நாளில் கர்த்தாவே சப்பா, அப்பா நன்றி உள்ள இருதயமா நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செங்க கர்த்தாவே. எந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா நன்றி இல்லாத இருதயமா இருக்காதபடிக்கு ராஜா, நன்றி உள்ள இருதயமா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அப்பா, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பா, இந்த நன்றி நிறைந்த இருதயத்தினால் நிரப்புங்க சுவாமி. இந்த கிருபையின் கரம் ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் யாரெல்லாம் ஏதாவது காரியத்துக்கு ஜெபிச்சிருந்தா அந்த காரியத்துக்கு பதில் கொடுங்க கர்த்தாவே. பதில் கொடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரத்தத்துல மறைத்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு ஏதாவது காரியத்துக்கு நாங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கனாக்கா உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அது இல்லைனாக்கா நாங்கள் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நாங்கள் கீழே போடுறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து எங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு அங்கே நாங்கள் ஜெபிப்போம். ஓகேங்களா? ஸோ காட் பிளஸ் யூ. ஆமீன்.